சூரியநாதம் 64 கூறியது. அந்நிய நிழலை தீண்டாத்த பக்தி உடலாவது அதன் பொருளை 4 மார்க்கம். அதில் தாச மார்க்கம் அர்த்தம் கூறியது. அதன் மரபில் சத் புத்திர மார்க்கம். அது பர தேவ தேவாதி தேவர்கள் என்பது உடல் கூறு. உடல் சத்தில் இருப்பதில் புத்திரர் உருவாக்கும் மார்க்கம். புதுமை அடுத்த பிறவி. எது 36 கணக்கில் மக்கள் உரு தாபதபசில் உடல் சூரிய ஒளியின் நிறம் பர என்பதில் பரையுட மகன் 32 தத்துவம் ஜனனம். தமிழ் வில்லிசையில் வரும் கதைகள் எதிலும் மக்கள் பிறவி உடலுக்குள் இந்திரிய தத்துவம் கூறுவது. காமம் மாயை மாறி காம குளிர் மாயச் சூடு இடது வலது கண் தத்துவத்தில் நடப்பது. எல்லா கிரந்தங்களிலும் அவதார கதைகள். பைபிள் குரானில் வருவது வசனமாய் மகனிலிருந்து தொடராய் வருவது அவர்கள் பாரம்பரியம். அப்படி வருவதில் காடுகளில் நாடு விடுவது அநேக அவதார கதைகள். அங்கு உடல் கூற்று இல்லை என்போர் தமிழ் வருவதை அச்சொல் வசனம் மாற்றி கூற வேண்டும். மாறி மாறி குலங்குலமாய் கூறும் பிறவி கதை வாக்குகள் மக்கள் கதை. அப்படி இங்கு கூறுவதில் சத் புத்திர மார்க்கம். பழைய தமிழ் சத்து உடலில் தாபதபசில் உடலில் அவதாரம் உருவாவது. புதுமை உடலாக்கி வருவது. வள்ளலார் குறிப்புகளிலும் வருவது சகமார்க்கம். மூன்றாவது வார்த்தை சகஜ சமாதி அர்த்தம். ஒன்றினையும் ஒன்றிலும் ஆசை இல்லாமல் சுக துக்கங்களை பொருள்படுத்தாமல். இங்கு சகமார்க்கம் என்பது அச்செயலில் ஒரு பொருளாவது. மேன்மை கணக்குகளில் ஒரு பொருளையும் உடலுக்குள் ஏற்றாமல் வாய்வு வரை சொசிக்காமல் உடல் சூரிய சூடில் இருக்க அந்த நிறம் இங்கு அந்த பல்புகளில் காண்பது. இந்த வெள்ளை நிறம் அது சூரிய நிழல். அப்படி உடலுக்குள் ஆக்குவது. 96 தத்துவ நரம்புகள் துடிப்பு இல்லாமல் ஆக்கி வருவது. அப்போது அந்த உடலில் ஒன்றிலும் ஆசை இல்லை. இது நிர்வாண ஷட்கம் கூறியதில் அர்த்தம். இங்கு உடலும் சூரிய ஒளியும் எல்லாவற்றிலும் அன்பை பகர்ந்தால் அந்த உடலில் கரை இல்லாமல் சூரியனைப் போல வெளுவெளு என்று உங்கள் பல் நிறம் போன்று உடலுக்குள் நிறம் காண்பது. அப்படி ஆகின்ற சூரியன் ஒன்றினையும் தீண்டாத்தது போல ஆவுதல். சன்மார்க்கம் 4 மார்க்கங்களில் 4வது வருவது. இது ஜலக்குடல் சத்து. முகத்தில் இந்திரியம் சக்தியில் சூரிய ஒளி. பஞ்ச இந்திரிய மார்க்கம். இங்கு உடலில் எல்லா அவதாரமும் கழிந்து வெளியான உலகில் காணும் வெட்ட வெளியான செயலில் பூமியில் அது அங்கு மனசு சூரியன் நிறம் வடிவாயதும் சூரியனின் ஒரு செயல் மனசு ஏகன் உடன் சூரியனை போன்று ஒரு ஒளியில் ஆகும். சூரியன் மனசும் ஒன்றாவுதல். பல அவதாரம் மாறி மாறி ஒரு அவதார சைதன்யம் ஆவது. அப்படி வரும்போது இந்த பக்தி உடலும் சூரிய நிறமும் ஒன்றாவது. இங்கு மனசு உடல் விட்டு சூரியனோடு இணையுதல். அது திரு என்றால் உயர்ந்த வாக்குகள் அர்த்தங்கள். அதற்கு மேல் எங்கும் பொருள் இல்லை. அப்படி திருமந்திரம் என்பது அதன் தத்துவம். உயர்ந்த உடலாவுதல் அதன் வழிகள். இப்படி வரும்போது பலம்பெரி சங்கு கரையில் கொண்டு வைத்தால் எத்தனை நாள் கழிந்தாலும் அதன் உள்ளில் ஓசை வரும். அதுபோல எழுத்து பேசும் ஒலி உடல் விட்டு போனவரில் சங்கு சப்தம் கேட்பது போன்று தாபதபசில் இருக்கும் உடலில் கேட்கும் பலத்தோட்டு எழுதும் தமிழ் எழுத்தொலி தத்துவம். இந்த தத்துவம் வலம்பெரி சங்காவுதல். வலம்புரி சங்கு ஊதும் ஒலி இங்கு இந்த உடலில் புரியும். அப்படி தாபதபசில் இருப்பது அனபதி விட்டு இருப்பது. அப்போது தன்னை மறந்து இருப்பது. உடலில் சூரிய சூடு மட்டும் இயங்கி இருப்பது.
சங்கு இங்கு சாட்சி, அதன் ஒலியை வசத்தாக்குவது. இப்படி அநேக விவேக அர்த்தம் தெரிந்தால் உடலை கூறுவது என்று புரிய உங்களால் முடியும். இல்லை என்றால் நான் கூறுவது பொய் என்றால் இங்கு கூறும் பெயர்களை என்ன சொல்வீர்கள்? இங்கு கூறுவதின் அர்த்தம் சிலது புரியும். அப்போது என் பேச்சு சரியென்றால் மற்றவை எப்படி மாற்றி நிறுத்தி கூற முடியும்? திருமந்திரம் இதன் உள்நோக்க தத்துவத்தில் கூறுவது சித்தர்கள் தத்துவம் மொத்தமும் கூறுவது. இன்று தமிழில் சித்தர்கள் கூறும் பஞ்சமபாதகம் கூடாது அந்த உடலுக்குள் என்று இன்று அதற்கு கூறும் அர்த்தம் கொலை, நுணை, கள்ளு, காமம், அதிகாமம் கூடாது என்பது. உடலில் இவைகள்தானே உள்ளது. அதனால் அவர்கள் குடும்ப சுகம் அனுபவிக்க ஏசியில் வீடு, கார்கள், சொத்துக்கள் வாங்கி கூட்டி வருவது, இப்படி பஞ்சபாவம் செய்து வருவது. அப்படி ஆகாமல் இவர்கள் வழியில் பஞ்சபாவம் உண்மை சத்தியம் கூறுவது எப்படி? அதனால்தான் சூரியநாதன் தமிழை தேவ பாஷையாக்கும் வித்தை அறிந்து நான் கூறுவது போன்று எவன் உலகுக்கு விழிப்பூட்டும் கர்ம தர்மம் மேற்கொள்ள பஞ்சபாவம் எப்படி கூற வேண்டும்? உலகிற்கு அந்நிய நிழலை தீண்டி கூறக்கூடாது. இங்கு கூறுவது அந்நிய நிழலை தீண்டி. எந்த மதமும் ஆகட்டும், தமிழ் மதமும் அப்படித்தான். சுத்த உடல் என்று கூறுவது எது? உன் உடல் நாற்ற உடல் பஞ்சம பாதகத்தில் நடக்கும் செயல். சூரியநாதம் எப்போதும் கூறுவது பஞ்ச என்றால் பிரகிருதி, அதில்தான் எல்லா ஜீவனும் வாழ்க்கை. அது பஞ்சபாதகத்தில் நடக்கும் நாற்ற உடல். அதை அதீதமாக்கி வாழ்க்கை உடல் தேவ உடலாக தேவ பாஷை தெரிவது அவனவன் மொழிக்குள் தத்துவம் உடல் கூறுகள் என்ற அறிவில் சிந்திக்க வேண்டும். உனக்கு உடல் இல்லை என்றால் நீ என்று கூற முடியுமா? முடியாது. நீ எதில் உருவான? அநேக சிந்தனை செய்து சிந்தித்துப்பார். சத்தியம் முடியளவிற்கு மாறாமல் சிந்தித்தல் வேணும். நீ கூறும் பேச்சு உலகில் எந்த மொழியில் ஆகட்டும் அதன் அர்த்தம் முடியளவுக்கு மாறாமல் இருக்க வேண்டும். அதுதான் சக்தி. திருமந்திரம் கூறும் ஒவ்வொரு எழுத்து ஒலி தத்துவமும் பொருள் உடற்கூற்று. அதற்கு பஞ்சபாவம் அந்த உடலில் இல்லாமல் ஆக்குவது தொல்காப்பியம். கடைசி வார்த்தை பொருள் 1601 குறிப்பு கூறுவது தசநாடி சுருங்க. இங்கு அந்த பஞ்சபாதகம் செய்யும் பஞ்சபூத செயல் இல்லை. இதை சூரிய குருவஞ்சம் முதல் குறிப்பில் பரம்பரை வழியாய் வந்த பதம். அதை பற்றி மோனவரம் நல்கும் கவிக்கும் வான்பொருள்தானே காப்பாய். இது படித்த எவன் மத பண்டிதன் ஆனாலும் அவன் உடலை வைத்து கூறுவான். எவன் அந்த அர்த்தம் இப்படி இருக்க வேண்டும். அப்படி என்றால் பஞ்சமபாதகம் என்பது பஞ்சபூதத்தில் உள்ளவை. நாத்த உடல் பஞ்சபூதம் எச்சில் செயலுடல். எச்சில் உடல் கூறு எழுத்தொலி படிப்பில் வான செயல் புரிந்து எச்சில் இல்லாத உடல் ஆக்கும் வித்தையில் பஞ்சமபாதகம். அப்படி வரும்போது பஞ்சமபாதகம் என்பது கொள்ளை, கொலை, நுணை, கள்ளு, அதிகாமம், மரணம். அது தேவ பாஷையில் ஆக்கினால் இதை களவு, கொலை, பொய், காமம், கள் என்று கூறுவது. அப்போது தேவ பாஷையாக்கும் போது உடல் உள்ளர்த்தமாக வேண்டும். அப்போது இங்கு களவு, கொள்ளை ஒரு செயலில் நடப்பது, கொலை ஒரு செயல், பொய், நுணை, காமம், கள்ளு. காமத்திற்கு இந்திரிய நிறம் வெள்ளை, கள்ளு நிறமோ வெள்ளை. இது உன் உடலில் அதீத காமம் மாறணும். எல்லா மதத்திலும் அதீத காமம் உன் உடலில் சுக்ல நிறம், கள்ளு நிறம். இன்று எந்த மத பண்டிதன் கூறுகிறான்? இதை மறந்து பீகரவாதியாய் அந்நிய நிழலை தீண்டி ஊட்டி கொடுக்கிறான் மதப்பெயரில். அந்தந்த மதத்தில் அறிவு உள்ளவர்களை வாய் அடைத்து திருப்பி கேட்டால் அவன் குடும்பம்
ஒற்றைப்படும். அதன் பயத்தால் அடிமைகளாய் கேட்பது. ராஜபரணத்தை விட கேடு கெட்டவர்கள் கூட்டம் அந்த மத கூட்டம் என்று கூறாமல் இருக்க முடியாது. அந்நிய நிழலை தீண்டி கூறுவது எந்த மதமானாலும் அது கேடுகெட்ட மதம். காரணம், உன்னைப் போல் நான். பாரத மண்ணின் தத்துவம் என்னவென்று புரியாமல் உன் இஷ்டத்திற்கு நீ கூறுவது சரியா? கிணற்றில் தவளை இருந்தால் அதற்கு அதுதான் உலகம். அதை போன்ற ஒரிஜான் வட்டத்தில் நீ நின்று குளறுவது எவர்க்கும் புரிந்தால் செயல்பட தகுதி இல்லாதவன் என்றே உன்னை கூறுவர். அது ஆனாலும் இப்படி மனிதத்தன்மை மனசு உன்னில் உள்ளது என்னில். அப்படி நீ சிந்தித்தால் பஞ்சமபாதகம் என்பது பஞ்சபூதம் உங்கள் சொத்து இல்லை, உங்களுக்கு அடிமையும் இல்லை. அதன் செயலில் நீ வாழ்கிறாய். அதன் செயலில் உருவாகும் ஆகாரம் அதனோடு கேட்டால் அறுவடை செய்கிறாய் இல்லை. அப்போது அதை கொள்ளை என்பது இப்போது புரியும். மண்ணு முட்டி இல்லாமல் சிந்தித்துப்பார். பக்தி உடலுக்கு அந்நிய நிழலை தீண்டாமல் சொந்த உடலில் தீண்டி செயலுக்கு புதுமை காண்பது. இவைகள் தேவையில்லை உனக்கு. பூதத்தினிடம் கேட்காமல் கொள்ளை அடிப்பதை வேக வைப்பது, உன் இஷ்டத்திற்கு அறுத்து தின்பது போன்று உள்ள பழங்கள் எல்லாம் கொலை. அதை கொலை செய்து நடப்பது. உன் உடலுக்குள் செலுத்தும் போது நுணைத்து 6 ருசியாக்கியதை நாவில் ருசி பார்த்து கழித்தால் எப்படி அதை நுணைத்து என்பது நாவு சுழற்றுவது. பொய் அந்த நாவு அடுத்ததை தேடுவது. பொய் என்பது நாவு ருசித்து உள்ளே போய் அந்த உணவு போனால் மீண்டும் தேவை. அப்போது நாவிற்கு பொய் ஆகாரம் உண்பது. அப்படி 6 வகை ருசியில் ஒன்று இவை. நீ எந்த ருசியில் அன்னக்குடலில் செலுத்தும் ஆகாரம் மலம்பேறு ஜலம்பேறு ஆவது. நீர்க்குடலில் மஞ்ச, அது இரத்தமாய் இருதய துடிப்பில் ஆவது. வெள்ளை நிறமாய் இந்திரியம் ஆவது பஞ்சபூத தத்துவத்தில். அதன் சத்து கள்ளு நிறமாவது உன்னில் உண்டு. அது எது? நீ மதமண்ணுமுட்டி பண்டிதனாக இருப்பதனால் இதை தெரியாமல் இன்று வரை கூறவில்லை. இப்படி அந்த கள்ளு நிறம் உன் உடலை இலக்கி மறைப்பது காமம். உன் ஆண்குறி, அது பெண் குறி ஆகட்டும். மத்தாப்பு ஒளி போன்று உன் உடல் இலகி மறைத்து அதீதமாய் கள்ளு நிறம் வெளியே வருவது தாண்டா சுக்ல நிறம். அதுதாண்டா கூடாது அந்த பக்தி உடலுக்கு. அதற்காக கூறுவது பஞ்சமாபாதகம் செய்யாதே என்று. நீயோ பஞ்சமாபாதகம் செய்து மற்றுள்ளவைகளை எப்படியோ பணத்திற்காக வடித்து எடுக்குகிறாய். கோடிகள் கொடுத்தால் இப்படி எவன்டா கூறுவான்? தேவபாஷை தமிழ் கூறுவது போல உலகில் எவன் சல்பிரயோகி செய்து அவனவனாக அறிவை வளர்த்து உன் மதம் ஏதுமாகட்டும். நீ பண்டிதன் ஆனால் அந்நிய நிழலை உன்னால் தீண்டி கூறும் மனசு வருமா? உலகில் எந்த மதமானாலும் நீ ஆகுக. ஆனால் இப்படி அந்நிய நிழலை தீண்டாமல் கூறும் தகுதி உனக்கு வேண்டுமென்றால் உன் மொழியை தேவபாஷை உடல் பொருளாக்கி கூறு.